ஹலோ ஹர்மேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பர்த்டே சர்ப்ரைஸோட செகண்ட் பார்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எதோட நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஜேகேவை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்ககிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பீங்க, அந்த பொண்ணு யார் யாருன்னு கேட்டு. ஆனால் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் கேட்காமையே ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு உங்களுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண வந்த ஒரு ஈவெண்ட் க்ரியேட்டர் மட்டும்தான். ஸோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற ரியலைஸ் பண்ணிவிட்டு ஜேகேட்ட சாரி கேட்கலான்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது ஜேகே கீழே இறங்கி வந்து அந்த பர்த்டே கேக்கை கட் பண்ணி உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவன் மறுபடியும் மேலே போயிருப்பான். நீங்கள் ஷாக்காக ஒரு கன்ஃபியூசிங் மைண்ட் செட்டோடு பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஓகே, நம்ம அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். அப்போது நீங்கள் அந்த மொட்டை மாடியே அப்படியே மாடியிலே பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ரூமையே. அவன் வெளியே வருவானா மாட்டானு. 2 பேரும் டின்னர் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னா பயங்கரமாக பசி. ஆனால் ஜேகே இப்படி தப்பாக நினச்சிட்டுமே, அவனும் சாப்பிட்லையே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. சரி போய் கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே கிட்ட பேசலாம் அப்படின்னு மேலே ஸ்டெப் ஏறி மேலே போகிறீங்க. அப்போது டோரை நாக் பண்ணுறீங்க. பட் ஜேகே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ரொம்ப நேரம் நாக் பண்ணி பார்க்குறீங்க. அவன் எதுவுமே டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி கால் பண்ணி பார்க்கலான்னு அவனுக்கு கால் பண்ணுறீங்க. கால் பண்ணால் அவன் பிக் பண்ணவே இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. அவன் பயங்கர கோவமாக இருக்கான் அப்படின்றத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே டோர் கிட்டே போய் மெதுவாக நின்று, ஜேகே நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, கொஞ்சம் வெளியே வரியா, நான் உங்கள்கிட்ட பேசணும்டா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, ப்ளீஸ் வெளியே வாயேன், அட்லீஸ்ட் என் ஃபோனையாவது பிக் பண்ணு அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ஜேகேட்டிருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப நேரமாக டோர்கிட்டே நின்றுட்டு இருந்துட்டு இப்போ திரும்பி கீழே இறங்கி வந்துடுறீங்க. கீழே இறங்கி வந்து நீங்களும் டின்னர் சாப்பிட்ல, ஜேகேவும் சாப்பிட்ல. நீங்கள் கீழே சோஃபாவில் படுத்துக்கிறீங்க. ஜேகே மேலே அவனோட பெட்ரூமில் படுத்துக்கிறான். அப்போது நீங்கள் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு நீங்கள் ரூமுக்கு போய் டோரை நாக் பண்ணுறீங்க. ஜேகே ஜேகே எந்திரிச்சிட்டியா, ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே ரெஸ்பாண்டே பண்ணல. அப்புறம் கால் பண்ணுறீங்க. அவன் ஃபோன் ரிங்காக பக்கம் இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டான். தூங்கி எழுந்திரிச்சு அந்த ஃபோன் பிக் பண்ணுறான். ஆனால் ஹலோன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஜேகே ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே ஒரு ஃபோனை கட் பண்ணிட்டு வந்து டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் பெட்டில் போய் படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. சாரி ஜேகே, என்னை மன்னிச்சிடு, நான் ஒன்று தப்பாக நினச்சிருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் குளிக்க போயிடுறீங்க. நீங்கள் குளிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது ஜேகே இல்லை, கீழே லிவிங் ரூமுக்கு வந்துட்டான். அப்போது நீங்கள் அந்த சாரீ அழகாக ஒரு க்ரீன் கலர் உங்கள் பர்த்டே ஸ்பெஷலாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அதை வியர் பண்ணிவிட்டு கீழே வர்றீங்க. அழகாக அந்த சாரீ ஒன் ஃப்ளிப் விட்டுட்டு இறங்கி வரும்போது ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குறான். ஆனால் நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு ஒரு ரொமான்டிக் லுக்கில், ஒரு லவ்லியான லுக்கில் இறங்கி வரீங்க. ஜேகே அப்படியே உங்களை அட்மையர் பண்ணி பார்க்குறான். பட் ஸ்டில் அவன் இன்னும் கோவமாக தான் இருக்கான். நீங்கள் ஜேகே அப்படின்னு கிட்டே வந்து சொல்லும்போது சடனாக அவன் ரியலைஸ் ஆகி வேகமாக டக்குன்னு ரூமுக்கு ஓட பார்க்குறான். நீங்கள் ஜேகே ஒரு நிமிஷம் நில்ல அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஆனால் அவர் நிற்க கூட இல்லை. ஜேகே நிற்க போறியா இல்லையா அப்படின்னு கோவமாக கத்துறீங்க. டக்குன்னு ஜேகே நிற்கிறான். உனக்கு நான் ரூமில் உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வா, கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அதை காதில் கேட்டும் கேட்காம வேகமாக ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணிக்கிறான். பண்ணிவிட்டு
குளிக்க போயிடுறான். டோர் நீங்கள் போய் பெட்ரூமில் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் இல்லாமல் வேறு ஏதோ ட்ரெஸ்ஸு தான் அவன் எடுத்து வச்சுருப்பான் போடுறக்கு. நீங்கள் கோவமாக போய் நின்றுட்டு, நான் எடுத்து வந்த ட்ரெஸ்ஸு நீ போட மாட்டியா, பார்க்குறேன்டா நீ எப்படி அந்த ட்ரெஸ் போடாமல் இருக்கிறேன்னு அப்படின்னு அவன் போடுறக்காக எடுத்து வச்சுன்ற ட்ரெஸ்ஸை எடுத்து கபோர்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு லாக் பண்ணிடுறீங்க கபோர்டை. அப்புறம் நீங்கள் எடுத்து வச்ச ட்ரெஸ் எடுத்து மேலே பெட்டு மேலே வச்சுட்டு கீழே இறங்கி வந்துடுறீங்க. அப்புறம் ஜேகே குளிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அவன் எடுத்து வச்ச ட்ரெஸ் இல்லை, நீங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ் தான் இருக்குது. நீ ஜேகே அப்போ லேசாக சிரிக்கிறான். கண்டிப்பாக இதை அவள் பண்ணியிருப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் கோவமாக தான் இருக்காரு. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது அப்படின்னு அவன் எடுத்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்காக கபோர்டுக்குள்ளே போவான், கபோர்டு திறக்கறதுக்காக. பட் கபோர்டு தான் நீங்கள் லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா சாவியை, கபோர்டு ஓப்பன் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸையே போட்டு தான் ஆகணும் அப்படின்னு போட்டுட்டு வரான். அப்போது நீங்கள் ஜேகே அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக வியர் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரும்போது ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. பா, என்னுடைய ஹஸ்பண்டா இது அப்படின்னு. அப்படியே ஜேகே வியர் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறான். அடுத்து நீ என்னெல்லாம் பண்ண சொல்ல போறியோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜேகே கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு கிட்ட போகிறீங்க. ஜேகே, ஐம் ஸோ சாரிப்பா, மன்னிச்சிடு. நான் கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாகவே ஓவர் திங்க் பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப சத்தம் போட்டுட்டேன். ஐம் ஸோ சாரி, மன்னிச்சிடு ப்ளீஸ். பர்த்டேக்கு இல்லைல்ல, பர்த்டேக்கு திட்டக்கூடாது ப்ளீஸ், சாரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறீங்க. பட் ஜேகே ஒரு துணி கூட அசையலை. நீ என்ன வேணால் பேசிக்கோ, நான் சமாதானமே ஆக மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காரு. நீங்கள் பாரு ப்ளீஸ், என்ன பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகே பார்க்கவே இல்லை, தலையை அந்த பக்கம் திருப்பி நிற்கிறாரு. நீங்கள் அவரோட சீக்கை பிடிச்சி என்னை பாரு ப்ளீஸ், கோவப்படாத, மன்னிச்சிரு, நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேனே, ப்ளீஸ் பேசாமல் இருக்காத, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிறீங்க. டக்குன்னு ஜேகே திரும்பி, அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்காதா? நான் உனக்காக எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தேன் தெரியுமா? நீ எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைச்சிட்டு இப்போ வந்து சாரி கேட்டால் முடியாது, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போது உங்களுக்கு நான் முகமே இல்லை, ரொம்ப சேட் ஆகிட்டீங்க. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு சேடாக நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேக்கும் உங்களை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உடனே கோயிலுக்கு போகலான்னு சொன்னீல, நான் ரெடி, நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே தலையை நிமித்தி பார்த்துட்டு அப்படியே முகத்தை ரொம்ப பாவமாக வச்சுட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஜேகே அப்படியே வந்து கார் எடுக்கிறாரு. கார் எடுத்துகிட்டு நீங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போயிட்டு போகும்போதெல்லாம் 2 பேரும் எதுவுமே பேசிக்கவே இல்லை. 2 பேரும் ரொம்ப சைலண்ட்டாக போகிறீங்க. அப்படியே நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க, ஏதாவது சமாதானப்படுத்த முடியுமா, ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. மனுஷன் திரும்பி கூட பார்க்குறவங்க அப்படி ஒரு கார் ஓட்டிகிட்டு வராரு. அப்போது நீங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டுருக்கும்போது உங்கள் காருக்கு நடுவில் குறுக்க ஒரு பைக் ஒன்று வந்தது. ஜேகேனா பயங்கர கட்டுப்பில் இருந்துச்சு. டேய், அறிவு இருக்காடா, எங்கடா பார்த்து வர, கண் என்ன புடநிலையாக வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் வேர்டையும் சொல்லிடுறாப்புல. உங்களுக்குண்ணா ஜேகே என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு இருக்கு. அப்படியே ஜேகே உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாப்புல. நீங்கள் இங்கே பார், என் மேலே இருக்கவனா என் மேலே காட்டு, ரோட்டில் போகிற வரவங்ககிட்டையெல்லாம் காட்டிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேனா அப்படியே அவனை பார்த்துட்டு, யோ வண்டி எடுத்துகிட்டு போயா, இருக்கிற கடுப்பு பத்தாதுன்னு இவன் வேறு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிறாப்புல. நீங்கன்னா
ஜேகே என்ன, ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாக தான் இரு அப்படின்னு சொல்கிறீங்க. டக்குன்னு ஜேகே திரும்பி, நீ நேற்று பொறுமையாக இருந்தியா, நான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறாப்புல. நீங்கள் நான் எதுவுமே பேசலை, அமைதியாக வர்றீங்க, நான் எதுவும் சொல்லலை, பார்த்து வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படி தான் கோயிலுக்கும் போகிறீங்க. போயிட்டு அங்கே க்யூவில் நின்று சாமி கும்பிட்ருக்கீங்க. சாமி கும்பிட்ருக்கும்போது ஜேகேக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு ஜேகேவே பயங்கரமாக சைட் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கு. நீங்கள் எதார்த்தமாக சாமி கும்பிட்டு திரும்பும்போது அந்த பொண்ணு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு அப்படியே ஜேகேவை அப்படி ஒரு சைட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்குது. உங்களுக்கு நான் பயங்கர கடுப்பாயிடுச்சு. கண்ணு முன்னாடி நான் நிற்கிறேன், என் முன்னாடி என் புருஷனை சைட் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜேகேவோட கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துடுறீங்க. இழுத்த உடனே அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கிறதே அந்த பொண்ணு அப்போ தான் பார்க்குது. பார்த்துட்டு அப்படின்னு தலையை திருப்பிக்குது. நீங்கள் அப்போ அப்படியே அந்த பொண்ணை பார்த்து, இது என் புருஷன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு சிக்னல் கொடுக்குறீங்க கண்ணிலேயே. அந்த பொண்ணு ஓகே ஓகே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. பொண்ணு ஜேகேக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்படியே 2 பேரும் கோயிலை சுற்றிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஆள் உங்களை ஒருத்தர் சைட் அடிச்சிட்டோன்னா சைட் நீங்கள் எப்படின்னா நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க, ஜேகே பின்னாடி ஒரு அர்ஜென்ட் கால்னு பேசிகிட்ருக்காரு. பேசிகிட்ருக்கும்போது உங்களை ஒருத்தங்க ஒரு ஓரமாக நின்று வேண்டாம் அப்படியே 2 பேரும் கோயிலை சுற்றி வரும்போது ஜேகேக்கு ஒரு ஃபோன் வருது. ஜேகே ஃபோன் அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்காப்புல. பேசிகிட்ருக்கும்போது சரி ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் கையை கட்டி நின்றுட்டுருக்கீங்க. நின்றுட்டு அப்படியே சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக ஒரு ஒரு பையன் டக்குன்னு உங்களை சைட் அடிச்சிட்ருக்காப்புல. நீங்கள் ஆனால் அவரும் அந்த பையன் உங்களை பார்க்குறத நீங்கள் பார்க்கல. நீங்கள் எதார்த்தமாக சுற்றி அந்த கோயில் அந்த தூண் அதையெல்லாம் பார்த்து நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே ஓரமாக நின்று ஃபோன் பேசிட்டு அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த பையன் உங்களை சைட் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஜேகேக்குனா பயங்கர கோவம், பயங்கர கடுப்பில் வந்து நான் ஃபோன் அப்புறம் பண்ணுறேன் ஒரு 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு நேராக வந்து உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கேட்டேன் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி வேகமாக இழுத்துட்டு போகிறான். நீ ஜேகே மெதுவாக கை வாங்கிக்குது, ஏன் இப்படி பிடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ அந்த பையனும் ஸ்ட்ரைக் ஆகிட்டு ஓகே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த பையன் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சிட்டு அந்த பையனும் போயிடுறாங்க. அப்படியே சாமி கும்பிட்டு 2 பேரும் காரில் வந்து ஒன்றா வரீங்க. வரும்போது உங்களுக்கு தான் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே தலை அந்த பக்கம் டோர் பக்கம் திருப்பி சிரிச்சுக்கிட்டே வரீங்க. ஜேகேக்கும் மனசில் ஒரு சின்ன அந்த கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அவனும் ரொம்ப உங்கள்கிட்ட பேசினாலும் நார்மல் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாப்புல. எப்பவும் போல் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் சிரிச்சிட்டே வரீங்க. அந்த சிரிப்பு சத்தம் லேசாக கேட்குது. கேட்டோடனே ஜேகே அப்படின்னு சொல்கிறாப்புல. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. நேராக வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் ஜேகே பயங்கர கோவமாக அந்த கார்க்கே தூக்கி சோஃபாவில் போட்டுடுறான். போட்டோடனே நீங்கள் சரி இதுக்கு மேலே நம்ம பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு முடிவுக்க வந்துடுறீங்க. போய் ஜேகே கையை பிடிச்சி இழுத்து, இதை பார் நான் பண்ண தப்பு, பெரிய தப்பு, பெரிய 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 தப்பு, என்ன மன்னிச்சு வேணாம், என்ன பண்ணிட்டோம், காலில் விழாவா சொல்லு, காலில் விழாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகேண்ணா அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன பார்க்குற சொல்லு, நான் பண்ண தப்பு
உன்னையும் அந்த பொண்ணையும் கம்பேர் பண்ணி நான் பேசிக்க கூடாது, தப்பு, பெரிய 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 தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை பவுட் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி கேட்குங்க, சரி பறக்க முடியல. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே வாய் விட்டு சிரிச்சிடுறாப்புல. அப்பா சிரிச்சிட்டியா? இந்த சிரிப்புக்கு காட்டுறது இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஒன்றும் சிரிக்கலை, அதுதான் பண்ணு தெரியுதே, அப்புறம் சிரிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. நீங்கள் சிரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா சரி அப்படிங்கிறீங்க. நான் கோவமாக இருக்கேன் அப்படிங்க. நீ கோவமாக இருந்தாலும் இன்றைக்கி நான் உன்னை விட மாட்டேன், இன்றைக்கி நான் உன்னை சமாதானப்படுத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீ என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் சமாதானம் ஆக போகிறதில்ல, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்றப்ப நீங்கள் என்ன போய் டக்குன்னு போய் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரிப்பா, இதுக்கு மேலே என்னால் உங்கள்கிட்ட சரண்டர் ஆக முடியாது, சாரி, மன்னிச்சிடு. இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, ஐ ப்ராமிஸ். என் பர்த்டே அன்னைக்கு ப்ளீஸ் என்னை கோவப்படுத்துகிறேண்ணா நானா? ஐயோ இல்லை என்னை சோகப்படுத்தாத, ஹை டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சி, சாரி அப்படிங்கிறீங்க. சரிங்கண்ணா அப்படியே வாய் அவங்க லோவர் லிப் அப்படியே கடிச்சிக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாப்புல. சாரிப்பா, மன்னிச்சிடு ப்ளீஸ், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கேட்க இதுக்கு மேலே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, வாய் விட்டு சிரிச்சிட்றாப்புல. சிரித்தோடனே அப்பா சிரிச்சிட்டில்ல, மன்னிச்சிட்டியாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீ என்ன மன்னிச்சிருப்பேன், எனக்கு தெரியும். என்னோடய ஹஸ்பண்ட் கோவம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், எனக்கு தெரியும். அப்படியா அப்படின்னு ஜேகே கேட்குறப்ப, ஆமாம் அப்படி தான், எனக்கு தெரியும்ல என் ஹஸ்பண்ட் எப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது உன் ஹஸ்பண்ட் பற்றி எல்லாம் தெரிஞ்சும் எதுக்கு நீ நேற்று அவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஷோ தயவு செஞ்சு அதை ஞாபகப்படுத்தாத, நானே அதையெல்லாம் மறக்கலான் இருக்கேன். ப்ளீஸ் இனிமேல் இந்த தப்பை நான் எப்பவும் பண்ணவே மாட்டேன், ப்ராமிஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகவும் உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப லவ்லியாக அழகாக 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த ஒன் ஷாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் மாதிரி இன்னும் நிறைய நம்ம சேனலில் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாய்ஸ் வேரியேஷனில் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ப்ளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் புதுசாக உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.